வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புத்திசம் ஜெயினிசமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாருமே பைலிங்குவலில் வேணும்னு கேட்டீங்க. அதனால் இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்கேன். சரி, இதில் பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஈவெண்ட் ஆஃப் புத்தாஸ் லைஃப் இஸ் நோன் அஸ் மகாபினிஷ்கர்மனா? சரிங்களா, புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் எது மகாபினிஷ்கர்மனா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 நிகழ்வு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹிஸ் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஹிஸ் பர்த்து, ஹிஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் ஹோம், ஹிஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட். சரி, இப்போ ஆக்சுவலாக மகாபினிஷ்கர்மனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வீட்டை விட்டு வெளியேற சுச்சுவேஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபினிஷ்கர்மனா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட 29வது வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. சரியா, யாரு? கௌதம புத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபினிஷ்கர்மனா. சரியா, அப்போ ஹிஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் ஹோம், அவர் வீட்டை விட்டு புறப்பட்டது. சரிங்களா, இந்த புறப்பட்டதுக்கான சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ், குதிரை சிம்பல், குதிரை சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. அவரோட இறப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூபியை பயன்படுத்துவாங்க. ஸ்தூபி சிம்பல். சரிங்களா, பிறந்ததுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ், தாமரை, அப்படி இல்லை அப்படின்னா காளை, சரிங்களா, புல், இந்த சிம்பிளை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க புத்திசமில். அதில் சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தளவு மகாபினிஷ்கர்மனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புத்தர் வீட்டை விட்டு வெளியேறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கௌதம புத்தா அட்டைன்ட் நிர்வாணா அட் விச் பிளேஸ்? கௌதம புத்தர் எந்த இடத்தில் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நிர்வாணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தையும் துரத்தல்னு அர்த்தம். சரிங்களா, அனைத்தையும் துரத்தல். புரியுதா? லிட்ரலி மீனிங் பார்த்தோம் அப்படின்னா பிராட் அவுட். சரி, எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்கயா. சரியா, புத்தகயாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இவரோட 35வது வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் பெற்றிருப்பார். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஃப்ரம் விச் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் டைனசிட்டி லும்பினி வாஸ் நோன் அஸ் புத்தாஸ் பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ புத்தரோட பிறந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லும்பினி தான் அப்படின்றது எப்படி அறிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மௌரியர்களோட கல்வெட்டுல இருந்து அறிய வருது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அசோகர் வடிச்சு வச்ச தூண் கல்வெட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கியமுனின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா புத்தரை சொல்கிறாங்க. அவரோட பிறந்த ஊர் வந்து லும்பினி. சரிங்களா, அப்படின்ட்டு ருமினித்தே அப்படின்ற ஒரு தூண் கல்வெட்டில் இருக்கும். சரிங்களா, சரி, அடுத்தது. ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்? முதல் பௌத்த மதத்தின் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகா கஷ்யபா. சரிங்களா, மகா கஷ்யபா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைவர். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாநாடுகள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜகிருகால நடந்துச்சு. வென்யூ முக்கியம். சரிங்களா, ராஜகிருகம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் புத்த மாநாடு நடக்குது. இதுக்கு தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகா கஷ்யபு. சரியா, யார் நடத்தி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு தான் நடத்தி வைக்கிறார். அடுத்த 2வது கவுன்சிலை நடத்தி வச்சது யார் அப்படின்னா காலசோகா. நடந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைசாலி. சரிங்களா, தலைமையேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபகமி. சரிங்களா, சபகமி என்பவர் தான் தலைமையேற்றார். அடுத்த 3வது மாநாடை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோகா. எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாடலிபுத்ரால நடந்துச்சு. தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா முகலிபுத்தா, அப்படி இல்லை அப்படின்னா உபகுப்தான்னு சொல்லக்கூடியவர். சரியா, 4வதா நடத்தினது யார் அப்படின்னா கனிஷ்கர். எங்கே நடந்துச்சு அப்படின்னா குந்தலவனம், காஷ்மீரில். சரியா, குண்டலவனம், காஷ்மீர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்ரர். சரியா, டிபெட்டட் பை அஸ்வகோஷ். சரிங்களா, இந்த 4 மேட்டரையும் பார்த்து வச்சுக்கோங்க. புத்த மாநாடு நடந்த இடம் ராஜகிருகா. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைசாலி. 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுத்ரா. சரிங்களா, 4வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர், குந்தலவனம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாவும் வைசாலியும் சரிங்களா பாடிக்கிட்டே பாடலிபுத்ரா காஷ்மீருக்கு போகிறாங்க, குண்டலவனம் காஷ்மீருக்கு போகிறாங்க. ராஜாவும் வைசாலியும் ஃபர்ஸ்ட் வந்து ராஜகிருகா, அடுத்து வைசாலி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கிட்டே பாடலிபுத்திரம் எங்கே போகிறாங்க அப்படின்னா குண்டலவனம் காஷ்மீர். சரி,
அடுத்த கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாண்டட் டு பிகம் த லீடர் ஆஃப் சங்கா ஈவன் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் புத்தா? கீழ்கண்டவர்கள் புத்தர் வாழ்ந்த காலத்தில் சங்கவ மரபின் தலைவராக இருக்க விரும்பியவர் யார்? இருந்தவர் யார் இல்லை, விரும்பியவர் யார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதத்தா. இந்த தேவதத்தா யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தரோட ஒய்ஃபோட தம்பி. சரியா, இவரோட கசின் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட கசின் தான் தேவதத்தா. இவர் வந்து புத்தரோட மிகப்பெரிய ஃபாலோவர். சரிங்களா, புத்தரை தொடர்ச்சியா பின்பற்றிட்டு வந்தவர். அவர் அந்த தலைமையை பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் தேவதத்தா. சரி, அடுத்த கொஸ்டின், வாட் டஸ் த்ரீரத்னா மீன்ஸ் இன் புத்திசம்? பௌத்தத்தில் த்ரீரத்னம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தா டீச்சிங், டீச்சர். சரியா, தம்மா டீச்சிங்கு, சங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி. இந்த மூணு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீரத்னா அப்படின்னு சொல்றோம். புத்தா, தம்மா, சங்கா. சரிங்களா, திரிபீடகம்ன்றது வேற. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பீடகம், அபிதாம்ப பீடகம் அப்படின்ட்டு பீடகத்தை பற்றி சொல்றது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. சரியா, புத்தரோட போதனைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திரிபீடகா. சரிங்களா, சரி, அடுத்தது, வித் ரெஃபரன்ஸ் டு த கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். இந்திய கலாச்சார வரலாற்றின்படி கீழ்கண்ட இணைகளை கருதுக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரிவ்ராஜகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துறந்தவர் மற்றும் அலைந்து திரிபவர் அப்படின்னு அர்த்தம். ரெனுன்சியன்ட் அண்டு வாண்டரர், இது கரெக்ட். அடுத்து, ஸ்ரமணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரைஸ்ட் வித் ஹை ஸ்டேட்டஸ். சரிங்களா, பூசாரி, அதாவது உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பூசாரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ரமணாலும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டரர் தான் அர்த்தம். சரிங்களா, சுற்றி திரிபவர் தான் அர்த்தம். அப்போ இது தப்பா இருக்கு. அடுத்தது, உபாசகா லே ஃபாலோவர் ஆஃப் புத்திசம். புத்த மதத்தை பின்பற்றுபவர். ஆனால் இவங்க யாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னா மாங்கா இருக்க மாட்டாங்க, புத்த துறவியா இருக்க மாட்டாங்க. டஸ் நாட் அ மாங்க். சரிங்களா, புத்த துறவியா இருக்க மாட்டாங்க, ஆனால் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹிந்து மதத்தையோ இல்லை ஒரு கிறிஸ்டியனையோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீஸ்டா இருக்க மாட்டோம். சரிங்களா, ஃபாலோவராக மட்டும் இருப்போம். பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபசாகா. சரிங்களா, அப்போ 1 3 கரெக்டு, செகண்ட் 1 தப்பு. அப்போ 1 and 3 ஒன்லி, ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது, அஜந்தா கேவ், a group of 30 rocket Buddhist cave temples in Aurangabad of Maharashtra was designated as UNESCO World Heritage Site in which year? அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா 30 பாறைகள் வெட்டப்பட்ட புத்த குகை கோயில்களுக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக எந்த ஆண்டு அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. அஜந்தாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1983. சரிங்களா, 1983 அறிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கர் ஆஃப் த ஜெயின்ஸ்? சமணர்களில் முதல் தீர்த்தங்கர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கள். அதில் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபதேவர். சரியா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்நாத். புரியுதா, ரிஷபதேவர் தான் ஃபர்ஸ்ட். ஆன்சர் நமக்கு டி ஆப்ஷன். 24வது தீர்த்தங்கர் கடைசியா இருக்கிறது தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாவீரர். சரியா, கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர். ஃபர்ஸ்ட் ரிஷபதேவ், அஜித்நாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட், இவர் வந்து 23rd. சரியா, பரஸ்வநாத். அரிஸ்த நேமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22nd. சரி, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் நாட் ட்ரூ இன் ரிலேஷன் டு வர்த்தமான மகாவீரர்? வர்த்தமான மகாவீரர் தொடர்புடையதில் சரியில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹி இஸ் கன்சிடர் டு பி த 24th அண்ட் லாஸ்ட் தீர்த்தங்கா. 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கராக கருதப்பட்டார். கரெக்ட். ஹிஸ் மதர் வாஸ் சிஸ்டர் ஆஃப் லிச்சாவிஸ் கிங் சேத்தகா. சரிங்களா, சேட்டகாவோட சகோதரி தான் யாரு அப்படின்னா மகாவீரரோட அம்மா. அவங்க லிச்சாவி மரபை சேர்ந்தவர்கள் படிச்சிருப்போம். அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து, ஹி டிட் நாட் மேரி இன் திஸ் லைஃப் டைம். இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இவருக்கு என்ன ஆயிருக்கும், கல்யாணம் ஆயிருக்கும். அடுத்து, ஹி லெஃப்ட் ஹிஸ் பாடி இன் 527 BCE அட் பவபுரி நியர் பாட்னா. பொது ஆண்டு முன்பு 527 பாட்னா அருகே பவபுரியில் உயிர் துறந்தார். கரெக்ட். சரிங்களா, 527. சரி, அப்போ இவருக்கு மேரேஜ் ஆயிருக்காது. இவரோட ஒய்ஃபு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யசோதா. சரிங்களா, யசோதா. அப்போ தேர்ட் ஒன்று மட்டும்தான் தப்பு இதில். சரி, அடுத்த கொஸ்டின், த சால்வேஷன் பிளேஸ் ஆஃப் சுவாமி மகாவீரர் த ஆரிஜினேட்டர் ஆஃப் ஜெயின் ரிலிஜன் இஸ் லொக்கேட்டட் அட். சமண சமயத்தின் தோற்றுவித்த மகாவீர் முக்தி அல்லது ஞானம் பெற்ற இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பவபுரி. சரிங்களா, பவபுரி. சரியா, பவபுரி. இப்போ ஆன்சர் நமக்கு பவபுரி. இது 2 ஆப்ஷன் தமிழில் மாறி கிடக்கு. பவபுரி தான் கரெக்ட். சரிங்களா. சரி, அடுத்தது ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர் டிட் மகாவீரர் சுவாமி அட்டைன்ட் என்லைட்மெண்ட். சரியா, மகாவீரர் எந்த நதிக்கரையில் ஞானம் பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஜுபாலிகா. ரிஜுபாலிகா. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த கான்செப்ட் ஆஃப் அனுரதா வாஸ் அட்வொகேட்டட் பை. அனுரதாவின் கருத்து முன்மொழியப்பட்டது யார் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம். சரிங்களா, சமண சமயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுவர்தா அப்படின்றத சொல்றாங்க. அனுவர்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹிம்சா. சரிங்களா, அஹிம்சை வழியை பின்பற்றுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா, உண்மை பேசுறது, சத்தியம். சரியா, சத்யா. அடுத்து 3வதா பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம். சரியா. அடுத்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தேகா. அடுத்து 5வதா பார்த்தீங்க அப்படின்னா அபரிகிரகா. இதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுரதா. சரியா. இப்போ அந்த அனுரதா கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம்ல தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது which of the following doctrine are associated with Jainism? பின்வரும் கோட்பாடுகளில் சமண சமயத்துடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. அனக்காண்டவாதம், அதுக்கப்புறம் சர்வஸ்திவாதம், சூன்யவாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயாத்வாதம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனக்கண்டவாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயாத்வாதம். இது 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசமுக்குரியது. சரிங்களா. அடுத்தது செகண்ட் ஒன்றும் தேர்டு ஒன்றும் சூன்யவாதம் மற்றும் சர்வஸ்திவாதம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசமுக்குரியது. சரிங்களா. அப்போ 1, 4 மட்டும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜியன்ஸ் டஸ் நாட் ட்ரஸ்ட் இன் த கான்செப்ட் ஆஃப் ஃபைனல் அனிஹிலேஷன் ஆஃப் த வேர்ல்டு. கீழ்கண்ட சமயங்களில் எந்த சமயம் இறுதியாக உலகம் அழியும் என்ற கருத்தை நம்பவில்லைன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம். சரியா, இவங்க நம்ப மாட்டாங்க. சரி, அடுத்தது எப்பனிகா வாஸ் த செக்ட் ஆஃப். எப்பனியா என்பது எவற்றின் பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதோட ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம். சரியா. அடுத்தது இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் வாஸ் த இயர்லியஸ்ட் ஜெயின் லிட்ரேச்சர் கம்பைல்டு. கீழ்கண்ட மொழிகளில் எந்த மொழியில் சமண சமயத்தின் இலக்கியங்கள் முதலில் தொகுக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமகதி. சரி, அந்த சமண சமயம் தமிழ்நாட்டிலையும் பெருமளவில் பரவி இருந்துச்சு. நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையுமே இலக்கியங்கள் வடிக்கப்பட்டது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முற்காலங்களில் அர்த்தமகதி அப்படின்ற மொழியில தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜெயினிசமுக்கான எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி வச்சிருந்தாங்க, புக்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் த ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் வாஸ் ஹெல்டு. கீழ்கண்ட இடங்களில் சமண சமயத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 தான் நடந்திருக்கு. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 330 BC. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்லிபுத்ரா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. சரிங்களா. சேர்மேனா, அதாவது இதோட தலைவராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்துல்பாத்ரா அப்படின்றவர் தான் இருந்தார். கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. சரிங்களா. அடுத்த 2வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 512 வல்லாபியில் நடந்திருக்கு. இதுக்கு ஹெட்டாக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவர்தி ஸ்மா சர்மனா அப்படின்றவர் தான் இருந்தார். யார் கண்டக்ட் பண்ணா, பேட்ரான் யார் அப்படின்றது தெரில. சரிங்களா. இப்போ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுத்திரம். ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்தது சமாதி மாறன் இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபிலாசபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயின் ஃபிலாசபி, சமண தத்துவம். சரிங்களா. அடுத்தது த ஃபேமஸ் பில்கிரிம் ஆஃப் புத்திஸ்ட் அஸ் வெல் அஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் அட். 2 பேத்துக்கும் சேர்ந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌசாம்பி. சரிங்களா. சாரநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம். சரியா. கௌசாம்பியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கானதுமே இருக்குது. சரியா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, கௌசாம்பி. சரி, இந்த 20 கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாஸ், எஸ்எஸ்சிலேயோ ரயில்வேலையோ கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.